Hello guys, welcome to Obstructing the Field. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு செகண்ட் வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டூ சப்போர்ட். எங்களை அதிகமாக சப்போர்ட் சொல்லுங்க ரஜத் படிலர். இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து 29 ரெக்கார்ட் பண்ணோம், 30 வீடியோ அப்லோட் பண்ணோம். இவ டேட் என்னது 4 4 நாள் அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கே இது எப்போ அப்லோட் ஆகும் தெரியாது. அதை வர உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே गाइस, இல்ல गाइस எல்லாரும் வந்து மாத்தி ஒரு நாளுக்கு சண்டை போட்டதை விட்டுட்டு எனக்கு சீக்கிரமா வந்து ரெக்கார்டிங்க்கு டேட் கொடுக்கணும்னு உங்க கால் ஷீட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே गाइस, இல்ல गाइस எல்லாருக்கும் நம்ம சந்து சாம்சனுக்கு வந்து வேற நாட்டுல இருக்க அவரே ஃப்ரீயா இருக்காரு. இல்ல வேற நாட்டுல இருக்க அவரே ஃப்ரீயா இருக்காரு. ஒரே நாட்டுல இருக்க நமக்கு தான் எல்லா பிரச்சனையா இருக்கு. ஒரே நாட்டுல இருந்தா கூட பரவாயில்ல, பக்கத்து தானே இருக்கீங்க ரெண்டு பேரும். 2 நிமிஷம் ஆகும் வீட்டுல இருந்து நான் வீட்டுக்கு போறதுக்கு. சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ எனக்கும் ஒரு சில 2 நாள் பர்சனல் வேலை இருந்துச்சு. ஸோ ஓகே गाइस, ஆமா நீங்க இரானி கப்ல இருந்தீங்க, அவர் வந்து இந்தியா சீரிஸ்க்கு பங்களாதேஷ் சீரிஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் மட்டும் தான் வெட்டியா இருக்கேன். So okay, நம்ம ஆரம்பிக்கலாம். In this video we are going to discuss about the IPL retentions. நம்ம இன்னைக்கு எந்த டீமை ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ரிட்டென்ஷன் பாலிசிஸ் அனௌன்ஸ் பை த கவர்னிங் கவுன்சில்ஸ் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கு இந்த வருஷம். இந்த ப்ரீவியஸ் சீசனோட இப்போ அவங்க சொல்லியிருக்க அந்த ரூல்ஸ்லாம் பார்க்க கொஞ்சம் வெளியே இருந்து ஓவர் வியூவா பார்க்க ஈஸியா இருக்குமே தவிர ரொம்ப யூஸ் பண்ணும். ஆக்ஷன் டேபிள்ல உட்காரவங்க வந்து ரொம்ப மைண்ட் யூஸ் பண்ணாதான் பர்ஃபெக்டா டீம் சூஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் சீசன் வந்து லாஸ்ட் பிளேஸ்ல தான் ஃபினிஷ் பண்ணாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஸோ தே வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் தேர் ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் த டீம் ரீக்ரூப்பிங். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் கோ வித் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கல்கத்தா நைட் ரைடர்ஸ். Who's going to talk about that guys? Sanju Samson or Rajat Patidar? Sanju Samson சொல்வாரு. Sanju Samson KKR உடைய பாசிபிள் ரிட்டென்ஷன்ஸ். ஸோ அந்த வீடியோல வந்து நம்ம வந்து என்ன பேச போறோம் அப்படின்னா ரிட்டென்ஷன்ஸ் பேசுவோம். ஸோ எங்களுடைய ஒப்பீனியன்ஸ் நாங்க சொல்றோம், உங்களோட ஒப்பீனியன்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சஞ்சு சாம்சன். ஒரு நிமிஷம் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். போன வீடியோல கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்கேன், எனக்கே தெரியாம. இப்போ ஓபன்ல இருக்கு, நீங்க இதுக்கு மேல கமெண்ட் போட்டா வரும். ஓகே गाइस, கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க உங்களுடைய ஒபினியன்ஸை. ஸ்டார்ட். கல்கத்தா நைட் ரைடர்ஸ் சஞ்சு சாம்சன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்குவாட கொஞ்சம் பாத்துறலாம். அந்த ஸ்குவாட கொஞ்சம் போடுங்க. ஸ்குவாடா? இதோ பேட்டர்ஸ்லாம் இவங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டென்ஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க பார்த்தா. ஓகே, ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், பாஸ், நிதிஷ் ராணா இருக்காரு, ரூதர்ஃபோர்ட், அவர் பெய்ட் ஆடியது எப்பவுமே அவருக்கு, பிலிப் சால்ட், கேஎஸ் பரத், மனிஷ் பாண்டே இருக்காரு, ரகுவன்ஷி இருக்காரு. ஸ்க்ரால் பண்ணுங்க, ஸ்க்ரால் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அனுகுல் ராய் இருக்காரு, ரமன்தீப் சிங் இருக்காரு, ஆண்ட்ரே ரசல், வெங்கடேஷ் ஐயர், சுயேஷ் சர்மா, அப்புறம் துஷ்மந்த சமீரா இருக்காரு, ஷக்கீப் ஹுசேன் இருக்காரு, ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, மிச்சல் ஸ்டாக், சேகன் சக்காரியா, அப்புறம் அல்லா கசன் சார் இருக்காரு. இப்ப என்னடான்னா பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போன வருஷம் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி யாரு சுனில் நரேன் பண்ண அளவுக்கு யாருமே அந்த அளவுக்கு பெருசா பண்ணல. சுனில் நரேன் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு ஃபுல்லா தெருக்கி விட்டுட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன்ல மேபி சுனில் நரேன். ஆனா அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியல. அடுத்த ஒரு 3 இயர்ஸ் ஒரு டீம்ல இருக்கணும் அவரு. இன்டர்செப்ஷன். நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வச்சிருக்கேன். KKR வந்து how they will going to maintain the price tag and slabs for the players. இப்போ சுனில் நரேனும் இருக்காரு, ஆண்ட்ரே ரசலும் இருக்காரு. ஸோ இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க கன்ஃபார்ம் லாஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படின்ற போது அந்த 2 பிளேயர்ல யார் ஒருத்தவங்க
ரீடைன் பண்ணுவாங்க. இல்ல ஒன்ஸ் அகைன் நான் கொஸ்டின்ஸ் கேட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்க ரிட்டென்ஷன்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் அதுலயே சொல்லிடுங்க. சோ எய்தர் ஆண்ட்ரே ரசல் ஆர் சுனில் நரேன், இந்த 2 பேர்ல யாருன்னா ஒருத்தன் கன்ஃபார்ம் ரீடைன் பண்ண. 2 பேருமே ரீடைன் பண்ணலாம். பட் 2 பேருமே ரீடைன் பண்ணாலும் அந்த பிரைஸ் அப்படின்றது அவங்க ஆக்ஷனுக்கு போகும்போது அந்த சேலரி கேப்ல மணி கொஞ்சம் அடி வாங்குவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ they will going to balance that. அதான் ஃபர்ஸ்ட் நான் ரீடென்ஷனோட பாசிபிலிட்டி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் பிளேஸ் பண்றவங்க அங்க எந்த இதுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் இருக்காரு, உங்களுக்கு ஆண்ட்ரே ரசல் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், ஸோ ரீடைன் பண்ணி ஆகணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு, அது இல்லாம உங்களுக்கு அர்ஷித் ராணா, வைபவ் ரா, வருண் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம், அப்புறம் ரிங்கு சிங், இந்த 7 to 8 மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு ரீடென்ஷன் பாசிபிலிட்டிஸே. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ்லேயே 18 crores நீங்க ரீடைன் பண்ணணும்னா மறுபடியும் யாரும் வரது கிடையாது தான். ஸோ சுனில் நரேன் அவர் போன தடவை ஃபுல்லா உங்களுக்கு வந்து பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் 3மே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கறதுனால நீங்க மேபி அவர் ஃபர்ஸ்ட் ரீடைன் பண்ணலாம். ஆனா அவர் அவரை வச்சுட்டு இப்போ அதே ஒரு ஃபார்ம்ல இருக்கணும். அதே கௌதம் கம்பீர் போயிட்டாரு, அவர் போயிட்டதுனால இப்போ பிராவோ வந்தனால எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்புறம் எனக்கு தெரியல. ஸோ பட் பிராவோ வந்திருக்காரு. ஸோ இப்போ சுனில் நரேன் அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணணும், ஓப்பனிங் கொடுத்தாலும் அதே கண்டினியூ பண்ணணும், அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணாதான் உண்டு. பவுலிங் பிரச்சனையே இல்லை, அவர் பக்கா பண்ணிடுவாரு. ஸோ நீங்க ரசலை ஃபர்ஸ்ட் சப்போஸ் 18 கோடிக்கு நீங்க ரீடைன் பண்ணீங்கன்னா அவர் வழக்கம் போல் சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுங்க. யூ கண்டினியூ गाय. இப்போ நீங்க ரசலை ஃபர்ஸ்ட் ரீடைன் பண்ணி உங்களுக்கு அவர் இன்ஜுரி ப்ரோன், அவரும் உங்களுக்கு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாம் சூப்பரா பண்ணுவார். விக்கெட் டேக்கரா மாறிட்டு இருக்காரு, பவுலிங் போட்டாலும் விக்கெட் தான் விழுது, ஒரு ஓவருக்கு 2 விக்கெட் எடுத்து போயிட்டு இருக்காரு. ஆனா என்னடான்னா பேட்டிங் வந்து பழைய ரசல் அந்த 2019 தான் ஒரு ஃபுல் பேக்கடு ரசல். அந்த ரசல் இன்னும் போன தடவையும் சரி, போன வருஷமும் சரி, அவர் ஆரம்பிச்ச ஏதோ ஒரு இன்னிங்ஸ் போட்டு டெல்லி இன்னிங்ஸ் நினைக்கிறேன் போட்டு சம்மடி அடிச்சாரு. ஆனா மறுபடியும் அவ்வளோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லை. RCB CSK எல்லாம் அவர் ஈஸியா பவுல் போட்டு டிஃபெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவரோட ஃபார்ம் இருக்கு, பிளஸ் பிளேயரா சுனில் நரேனும் சரி ரசலும் சரி 18 crores ரீடைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க ரீடைன் பண்ணணும்னா அவர் கேப்டன் அவர் ரீடைன் பண்ணி தான் ஆகும். ஸோ அடுத்து உங்களுக்கு ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் இருக்காரு, வைபவ் ரா இருக்காரு. நீங்க வைபவ் ரா விட்டுருங்க, மொத்தம் 3 பேர் நீங்க ரீடைன் பண்ணி தான் ஆகணும். மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா இதை வச்சுதான் நீங்க ஒரு பவுலிங் யூனிட் ரெடி பண்ணலாம் ஈஸியா. ஆல்ரெடி சுனில் நரேன் இருக்காரு, ரசல் இருக்காரு. ஸோ 6 to 7 overs இதுல போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா அண்ட் மிச்சல் ஸ்டார்க், நீங்க 3 ஃபாரினர் ரிட்டைன் பண்றேன்னா அதுவும் ரிட்டைன் பண்ணலாம். இப்போ என்னடான்னா ஸோ நீங்க ரிங்கு சிங்கை ரிட்டைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் கேஆர் பண்ணதுக்கு அவர் ரிட்டைன் பண்ணாமலாம் இருக்க முடியாது. ஸோ நீங்க ரிங்கு சிங்கை ஆல்ரெடி உங்களுக்கு சுனில் நரேனும் ஆண்ட்ரே ரசல் இருக்காரு. ஸோ 6 to 7 overs இதுல கவர் ஆயிடுச்சு. நீங்க ரிங்கு சிங்கை ரிட்டைன் பண்ணி ஆகணும். ரிங்கு சிங்கை ரிட்டைன் பண்ணா உங்களுக்கு மீறி எத்தனை ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் நான் நரேனு, ரசல், ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர் 4 பேர் முடிஞ்சு, இன்னும் 2 பேர். ஸோ நீங்க வந்து அதுல வருண் சக்கரவர்த்தியை மிச்சல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க காசு கொடுத்து வைபவ் ரா, ஹர்ஷித் ராணா வாங்கி ஆகணும். நான் இப்படிதான் ரீடைன் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி. பட் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு இதுவா இருக்காது. பிரைஸ் ரிட்டன்ஷன் பார்த்தா சுனில் நரேன் மட்டும்தான் அதுக்கு வர்த்து மாதிரி தெரியுது எனக்கு. வேற எந்த இதுவுமே பிரைஸ் அவருக்கு வர்த்தா இல்லாம தான் தெரியுது. ரசலுக்கு 14 crores நாட் வர்த், ஸ்ரேயஸ் ஐயருக்கு 11 crores ஓகே, திரும்பி 18 crores இவருக்கு நாட் ஓகே, ரிங்கு சிங்க்கு 11 crores, வருண் சக்கரவர்த்தி, மிச்சல் ஸ்டார்க் நாட் ஓகே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அடி விட தான் போகுது. ஸோ அவங்க வந்து 3 பேரை ரீடைன் பண்ணிட்டு மீதி பேர் RTM கார்டு போடணும், இல்லை இதை வேற எது மாதிரி தான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு வேற வழி இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ 6 to 7 பிளேஸ் தான் ரிட்டைன் பண்ண போறாங்க. அதுல அவங்க பிரைஸ் மணி அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் கேகேஆருக்கு. சரி, ஓகே. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்க் ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன். நான் என்ன சொன்னேன்னா ஆண்ட்ரே ரசல், எய்தர் ஆண்ட்ரே ரசல் ஆர் சுனில் நரேன் 2 பேர்ல ஒருத்தங்க ரீடைன் பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்னா பர்ஸ்ல இருக்க அவங்க சேலரி கேப்புக்கும் பேலன்ஸ் பண்ணலாம். சோ நீங்க 2 பேருமே சொல்லிட்டீங்க ஓகே. இல்ல 2 பேருமே ரீடைன் பண்ணிட்டா ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து அவங்க கோரை திருப்பியும் அப்படியே ரீடைன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா they will retain both ஆண்ட்ரே ரசல் and சுனில் நரேன். பட் மிச்சல் ஸ்டார்க் சொல்லியிருக்கீங்க இப்போ பிரைஸ் ஸ்லாப் அப்படின்னு வரும்னா 18, 14, 11 again it will start with 18 crores.
சோ அப்படின்ற போது இதுலயே ரொம்ப வந்து பிரைஸ் லாஸ் பண்றாங்களா அப்படின்னு தோணுது எனக்கு. அததான் சொல்றேன், அவங்களுக்கு பிரைஸ்ல சமாடி வாங்க போறாங்க. சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி மென்டார் வேற உங்களுக்கு பிராவோ தான். சோ வெஸ்ட் இண்டீஸ் ஆளுங்களை கொஞ்சம் இது பண்ண பாப்பாரு, அவராச்சும் பாப்பாரு. ஸோ உங்களுக்கு நரேனும் ரசல் பண்ணிட்டாருன்னா நீங்க மிச்சல் ஸ்டார்க்கோ இதுலயோ சப்போஸ் ரீட்டைனே பண்ணாம நீங்க ஆர்டிஎம் கார்டு கொடுத்தோ இல்லை வேற கொடுத்தோ தான் வாங்கணுமே கண்டி வேற வழி இருக்க மாதிரி தெரியல. அவங்க பிரைஸ் தான் அமௌண்ட் எல்லாம் அவங்க அடி வாங்க போறாங்க. ஸோ நீங்க அதே கோர் ரெடி பண்ணணும்னா. ஓகே ரஜத் பட்டிதார், your thoughts on this in the KKR retention, your thoughts. KKR இப்ப நீங்க 5 பேர் ரீட்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75 கோடி ரூபாய் போயிடும் உங்க பர்ஸ்ல இருந்து. இது வந்து ஒரு சாலிடான, ஏன்னா நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 75 கோடி ரூபாய் 120ல 75 போயிடுச்சுன்னா மீதி ஒரு 40 crores வச்சு நீங்க எங்கத்த 25 பிளேயரை பிக் பண்றது. அதுல ஒரு ஆர்டிஎம் போடணும்னா ஆர்டிஎம் போடுற பிளேயருக்கே மினிமம் ஒரு 8 கோடிக்குன்னா போவாங்க. மோஸ்ட்லி ஆர்டிஎம் பிளேயர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ என் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, சுனில் நரேனை ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் 18 crores ஸ்லாப்ல ரிட்டைன் பண்ணுங்க. ஏன்னா போன தடவை அவரு தான் வந்து பேட் அண்ட் பால் ஆடினாரு. ஆனா எனக்கு அதுலயுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, வேற எந்த லீக்லயுமே சுனில் நரேன் வந்து இதே பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. எம்எல்சிலயும் அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. 100 டோர்னமெண்ட் ஆடினாரான்னு டவுட் இருக்கு. இல்ல 100 ஆடல, இதுவும் ஆடினாரு. சிபிஎல் பெருசா பண்ணல. இப்ப சிபிஎல்லும் பெரிய அந்த அளவுக்கு பெரிய பவுலிங் நல்லா தான் போட்டு இருக்காரு, பவுலிங்ல பிரச்சனையே கிடையாது. பட் பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ஐபிஎல் அடிச்சடியில பாதி கூட எங்கேயுமே அடிக்கல அப்படின்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட். ஸோ சுனில் நரேன் வேற வழி இல்லை அவங்களுக்கு. போன வருஷம் நீங்க அந்த பாயிண்ட ஸ்லாட்டை பார்த்தாலும் சுனில் நரேன் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனு. நீங்க ரசல் அவர் அடிக்கிறாரு அடிக்கலன்றதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. செகண்ட் ரிட்டன்ஷன் என்னைக்குமே அவங்களுக்கு ரசல் தான். ஸோ ரசல் செகண்ட் ரிட்டன்ஷனா 14 crores வச்சுப்பாங்க. தேர்ட் ரிட்டன்ஷனா அவங்க ஸ்ரேயாஸ் ஐயரை வச்சுப்பாங்க கேப்டன். 11 crores ஸ்ரேயாஸ் ஐயர் ஓகே. ஒரு அந்த ஸ்லாட்ல உங்களுக்கு கேப்டன்சி நல்ல போன தடவை சூப்பராகவே கேப்டன் பண்ணாரு உண்மையில சொல்லணும்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ இந்த 3 பேர் வச்சு ஆமா டைட்டில் அடிச்சாங்க. ரெண்டாவது அவர் கேப்டன்சி பர்சனலி நம்பர் 3 இறங்கி நானே வந்து அடிச்சிடுறேன், நானே வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போன தடவை T20 வேர்ல்ட் கப் செலக்ஷனும் இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தாருன்னா வந்து ஒரு 550 போட்டு போயிருக்கலாம். ஆனாலும் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நம்பர் 3ல ரசலை ப்ரொமோட் பண்ணாங்க, நம்பர் 3 ரிங்கு சிங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க. கடைசியா வர 2 பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நம்பர் 3ல அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அந்த அவர் வந்து டீமுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே அவர் கிளீனா பண்ணாரு. ஸோ அவர் கேப்டன்சிக்கு 90 மார்க்ஸ் மேலே கொடுத்துருலாம் ஈஸியா, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணாரு. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் கண்டிப்பா 11 crores ரிட்டைன் பண்ணணும். 3 பேர் ரிட்டைன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு 43 crores போயிடும் உங்களோட பர்ஸ்ல இருந்து. இன்கேஸ் ஹர்ஷித் ராணா வந்து அன்கேப்டாவே இருக்கிறாரு அப்படின்னா ஹர்ஷித் ராணாவை டைரக்டாவே 4 கோடி ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹர்ஷித் ராணா வர்த்து வந்து 4 கோடிக்கு ரொம்ப ஒரு ஸ்டீல் மாதிரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 6 கோடி 7 கோடி வர்த் பிளேயரு ஹர்ஷித் ராணா. அவர் அன்கேப்டா இருந்தாருன்னா அவர் ரீட்டைன் பண்ணிருங்க, உங்களுக்கு 4 கோடிக்கே பண்ணிருங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த பங்களாதேஷ் மேட்ச்லயே ஆடிடுவாரு ஹர்ஷித் ராணா. அதாவது ஒரு மேட்ச் கண்டிப்பா கொடுத்துருவாங்க கேப்பு. ஸோ உங்களுக்கு 3 ரிட்டன்ஷன் பண்ணுவாங்க, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணாங்கன்னா 43 கோடி. 43 கோடி போச்சுன்னா மீது ஒரு 80 crores இருக்கும். ஸோ நீங்க அதுல வந்து ஆர்டிஎம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சூப்பர். கண்டிப்பா ரிங்கோ நீங்க திருப்பி எடுக்கணும், ரிங்கோ ஆர்டிஎம் போட்டு எடுத்துடலாம். வருண் சக்கரவர்த்தி திருப்பி எடுக்கணும், வருண் சக்கரவர்த்தி ஆர்டிஎம் போட்டு எடுத்துடலாம். ஹர்ஷித் ராணா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹர்ஷித் ராணா எடுக்கலாம். நிதிஷ் ராணா இருக்காரு, உங்களுக்கு ஃபில் சால்ட் இருக்காரு, மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு, நீங்க எப்படிலாம் வைபவ் வராரா இருக்காரு. யாரெல்லாம் உங்க காம்பினேஷன்ல வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ரமன்தீப் சிங் இருக்காரு. ரமன்தீப் சிங் போன சீசன் நல்லாவே ஆடினாரு, ரொம்ப சூப்பரா. அந்த மாதிரி பிளேயர்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். இப்போ அவங்க வந்து வருண் சக்கரவர்த்திய ரீடைன் பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி காம்போ வந்து ரொம்ப பயமுத்தி இருக்கு அகைன்ஸ்ட் அதர் டீம்ஸ் தே பிளேட். சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேரையும் அவங்க ரீடைன் பண்ணணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். என் கொஸ்டின் ஒண்ணுதான். இப்போ 4th ஸ்லாட் 5th ஸ்லாட் பாக்கி இருக்கு. 18 crores ஒன்னு, 14 crores ஒன்னு. வருண் சக்கரவர்த்திய ஆப்ஷன்ல விட்டீங்கன்னா அவர் 18 crores போவாரா? டெஃபினெட்லி போக மாட்டாரு, 18 crores போக மாட்டாரு. சோ நீங்க ஆர்டிஎம் பண்ணிக்கலாம்ல. அவரு ஹையஸ்டா பண்ணல 10 to 12 முடிச்சிடலாம் போது நீங்க 6 கோடி சேவ் பண்ணலாம்ல. 6 கோடிக்கு ஒரு நல்ல ஃபாரின் பிளேயர் எடுக்கலாம், இல்ல ஒரு நல்ல இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கலாம். நீங்க இல்ல பேக்கப்ஸ் ஃபில் பண்ணலாம், ஒரு 3-4 பிளேயரை ஃபில் பண்ணலாம். கடைசியா அந்த 2வது நாள் முடியும் போதெல்லாம் 3-4 பிளேயர் வருவாங்க.
அந்த 6 கோடி பிரைஸ்லயே. சோ நீங்க ஒரே அந்த 18 crores தான் செலவு பண்ண போறீங்க. ஆனா நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்கன்னா ஒரு 3 பேருக்கு அந்த மாதிரி செலவு பண்ற அமௌண்ட் 2 பேர் கிடைச்சா கூட ஓகே தான் அந்த 18 crores. அது என்னைக்குமே பெனிஃபிட் தான் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். சோ அந்த அந்த பாயிண்ட் தான். இப்ப இதே முன்ன இருந்ததுன்னா 18 வந்திருக்கும், 14, 11 திருப்பி 8, 6 அப்படி வந்து நின்றுருக்கும். சோ நான் திருப்பி 8 கோடியில கண்டிப்பா நான் வந்து வருண் சக்கரவர்த்தி ரீட்டைன் பண்ணிருப்பேன். 8 கோடிக்கு சம வர்த்தான பிளேயர். ஆனா இப்ப 18 கோடி இருக்குல்ல, 10 கோடி எக்ஸ்ட்ரா குடுக்கறத அந்த பிரைஸ்ல 2 வேற பிளேயர் வாங்குவேன், 2 ஃபாரின் பிளேயர் வாங்குவேன். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு மிஸ் ஆயிட்டு போகுது இல்ல. சோ அதனால நான் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா ஆர்டிஎம் பண்ண தான் போறேன். நான் இருந்தேன்னா 9 கோடி 12 கோடி போனாலும் நான் ஆர்டிஎம் பண்ண தான் போறேன். ஆர்டிஎம் பண்றதுல பிரச்சனை இல்ல 18 கோடியா போயிட்டு போட்டுமே, ஆக்ஷன்ல பாத்துக்கலாம். அது உங்களுக்கு ஆக்ஷன்ல சான்ஸ் தான் எல்லாமே. சோ நீங்க 18 crores போனாலும் பரவாயில்ல, அங்க எடுத்துக்கிறது வேற, இங்க ரீட்டைன் பண்றது 18 crores வேற. ஏன்னா உங்களால பிளானே பண்ண முடியாது இந்த இடத்துல. 18 crores போயிடுச்சுன்னா உங்களுக்கு 54 கோடிக்கு மேல போயிடும். உங்க 50% ஆஃப் த பர்ஸை வந்து நீங்க 4 பிளேயருக்கே செலவு பண்றீங்க. அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நின்றோம் உங்களுக்கு ஆக்ஷன்ல அப்படின்றதுனால அவர் ஆர்டிஎம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஓகே, சேம் தாட்ஸ் எனக்கும் அதே தான் வருண் சக்கரவர்த்தி மேல. அண்ட் அவங்க வந்து அன்கித் ரகுவன்ஷியை வந்து ஒரு ஃபியூச்சரா பார்க்க மாட்டாங்களா? அன்கேப்ல ரீடைன் பண்ணலாமா பண்ணக்கூடாது? அன்கேப் இப்ப ஏன் கொஸ்டின் என்னன்னா, ரகுவன்ஷி போன சீசன் சூப்பரா விளையாடுனாரு உண்மையாலே. ஆனா 4 crores மெகா ஆக்ஷன்ல போவாரா? இல்ல, அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு சான்ஸ் இருக்கு, போக சான்ஸ் இருக்கு. அதாவது நானா கேக்குறேன்னா இப்ப வந்து இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் ரகுவன்ஷியை விட்டா எடுக்கவே முடியாதா அப்படின்ற. இப்ப ஹர்ஷித் ராணா அன்கேப்டா இருந்தான்னு வைங்களேன், அவரை ரீடைன் அன்கேப்ல ரீடைன் பண்ணோம்னா கண்டிப்பா பண்ணிருந்தோம். 4th ஸ்பாட்டை கொடுத்துருங்க ஹர்ஷித் ராணாவுக்கு. நீங்க ரிங்கு வருண் சக்கரவர்த்தி மட்டும் ஆர்டிஎம் பண்ணா போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு கோர் பில்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஹர்ஷித் ராணாவை வெளியே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன நிலைமை ஆகும்? அவர் பிரைஸே வந்து கண்டிப்பா ஒரு 6 கோடிக்கு மேல போவாரு சாலிடா. அவரு அப்படி வச்சுக்கிறது வேற. நீங்க டொமஸ்டிக் இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்களே, பங்களாதேஷ்ல டெபியூட் பண்ணிட்டாருன்னா சோ அதுவே முடியாது. சோ அதை வச்சுதான் நான் கேட்டேன். சரி ஓகே, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே வில் ரிடைன் சுனில் நரேன் ஃபாலோட் பை ஆண்ட்ரே ரசல், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிங்கு சிங். சப்போஸ் ஹர்ஷித் ராணா டெபியூட் பண்ணல அப்படின்னா தே வில் ரிடைன் ஹர்ஷித் ராணா as அன்கேப் பிளேயர். இது வந்து உங்களோட 5 ரிட்டன்ஷன் அண்ட் plus 2 RTM. Yeah, okay. 4 retention and 1 RTM. சஞ்சு சாம்சன், உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ், உங்களுடைய ஃபைனல் அந்த 6 ரிட்டன்ஷன் சொல்லுங்க, ஃபைனல் 5 ரிட்டன்ஷன்ஸ், உங்களுடைய ஃபைனல் ரிட்டன்ஷன் சொல்லுங்க. அதான் எனக்கும் அதேதான். நான் வந்து என்னடானா நான் மிச்சல் சார் வருண் சக்கரவர்த்தி அந்த கன்ஃபியூஷன்ல தான் நானும் இருக்கேனே தவிர்த்து நானும் அதே ரிட்டன்ஷன்ஸ் தான். ஸோ அதேதான் இந்த வாட்டி நம்ம ஐபிஎல் அண்ட் பிசிசிஐ அந்த யோசிச்சு ஒரு பயங்கரமான ஒரு ரிட்டன்ஷன் பாலிசிஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. சொல்லுங்க. இந்த டீமும் ஹைதராபாத் டீமும் தான் நிறைய ரிட்டன்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ராஜஸ்தானம் தான். பட் ரிட்டன்ஷன்ஸ் அதிகமாக கேட்டதுனால இப்ப ரிட்டர்ன் ஆர்டிஎம் கார்டு கொடுத்துருக்காங்க, பட் பிரைஸ் அமௌண்ட் ஏத்துட்டதுனால இப்ப அவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனையா போச்சு. இப்ப அவங்க கோரை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்க திரும்பி இந்த மாதிரி இதா பண்ணுவாங்க. இது எப்படி இருக்குன்னா, குடுக்கற மாதிரி குடுத்துட்டு நீங்க வாங்குற ஆக்ஷன்ல பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா நல்ல ஒரு ரூல் அவங்க ஃபிட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே பெனிஃபிட்டா வரணும்னு தான் இத பண்ணிருக்காங்க. இப்ப வருவாங்க, யோசிச்சு பாருங்க. 18 கோடி சுனில் நரேன், 14 கோடி ரசல், 11 கோடி ஸ்ரேயஸ் ஐயர், 8 கோடி சக்கரவர்த்தி, உங்களுக்கு 6 கோடிக்கு ரிங்கு சிங். இதுல ஆர்டிஎம்ல வந்து ஸ்டார்க்கு இல்லைன்னா நீங்க இவரை போட்டுப்பீங்க, ஹர்ஷித் ராணா எடுத்துருவீங்க. யாருதான் இப்ப மிச்சம் இருப்பா? இப்ப ஆக்ஷன்ல வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்ல இன்னொருத்தருக்கு வந்து இவரை பிட் பண்றதுக்கு. ரிங்கு சிங் மாதிரி ஒரு பிளேயர் ஆக்ஷனுக்குள்ள வராரு, அவரை பிட் பண்றதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது இல்ல, அந்த சான்ஸையும் உருவாக்கணும்னு அவங்க பாத்துருக்காங்க. இல்ல எனக்கு ரிங்கு சிங் அவ்வளவு முக்கியம், வருண் சக்கரவர்த்தி அவ்வளவு முக்கியம்னா 18-14 கோடி ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன நம்மளுக்கு தெரியாதுன்னா அந்த பிளேயருக்கு டேலண்ட்டுக்கு அந்த தகுந்தாப்புல அவங்களுடைய ரிவார்ட் கிடைக்கும், கன்ஃபார்ம் கிடைக்கும். அந்த டீம் நினைச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ரீடைன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல ஒரு ஆக்ஷனுக்கு போனாருன்னா கன்ஃபார்ம் தே டிசர்வ் தேர் வேல்யூ. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ ஓகே, சஞ்சு சாம்சன் உங்களுடைய சேம் தான். ரஜத் பட்டிதர் சொன்னாப்ல அந்த ரிட்டன்ஷன். ஓகே,
சோ என்னுடைய தாட்ஸுமே சேம் அதே தான். என்னோட தாட்ஸும் நான் சொல்லிடுறேன், சேம் அதே தான். நானும் போவேன். சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல். நான் இவங்க 2 பேரும் நானும் ஸ்டார்க்கும் கன்சிடர் பண்ணேன். சஞ்சு சாம்சன் மாதிரி ஸ்டார்க்கும் நான் கன்சிடர் பண்ணேன். பட் கம்பேரிங் டு ரீடைன் ஆண்ட்ரே ரசல் அண்ட் சுனில் நரேன், உங்க 2 பேரையும் நம்ம ரீடைன் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஸ்டார்க்கை நம்ம லோஸ் பண்ணி தான் ஆகணும். சோ சேம் என்னோட ரிட்டென்ஷன் சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு ஸ்டார்க்கு மாதிரி பல பவுலர் கிடைப்பாங்க. போன ஆக்ஷன்ல ஸ்டார்க்கு மட்டும்தான் இருந்தாரு. சோ ஸ்டார்க்கு கமின்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க அவ்வளவு பெரிய பிரைஸுக்கு போனாங்க. இந்த தடவை உங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்டார்க்கு மாதிரி பல பவுலர் எந்த டீம் தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலரை நீங்க ரீடைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. அதுவும் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா. ஏன்னா போன தடவை பாருங்க, இங்கிலாந்து மேட்ச் வருதுன்னு புல் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை போது யாருமே ஃபாஸ்ட் பவுலர் ரீடைன் பண்ண மாட்டாங்க இந்த தடவை. இப்ப இது வேற வருது, பிஎஸ்எல்லும் சைட் பை சைட் நடக்குது. ஸோ ஒரு கண் அதுலயும் இருக்கும். அதனாலதான் இந்த ரிட்டன்ஷன்ஸும் பக்காவா வந்திருக்கு. ஸோ இவங்க அதையும் பார்த்துட்டு பண்ணுவாங்க அப்படின்றதுதான் ஒரு பாயிண்ட். ஒன் பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணோம்னா 2 years பேன் பிளேயர்ஸ் அது மேல கண்ணு வச்சு கரெக்டா அவங்க யோசிச்சுதான் உள்ள இறங்கணும். உள்ள வந்துட்டு புல் அவுட் பண்ணா அவங்களுடைய வேல்யூ அவ்வளவுதான். அந்த ஐபிஎல்லோட வேல்யூ தெரியும் பிளேயர்ஸுக்கு. அவங்க புல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோடைய இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். ஸோ ஓகே, நாங்க எல்லாம் கேகேஆருடைய பாசிபிள் ரிட்டென்ஷன்ஸ் நாங்க சொல்லிட்டோம். சஞ்சு சாம்சன் அண்ட் ரஜத் பட்டிதார், உங்களுடைய ரிட்டென்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க.